ஹாய்! இன்னைக்கு வீடியோவில் கடையில் கிடைக்கிற மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு பிஸ்கட்டு வீட்டில், அதுவும் அவன் எதுவுமே இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பவுலில் 1/4 கப் பட்டர் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை இந்த மாதிரி விஸ்க் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எந்த கப்பில் பட்டர் எடுத்தோமோ அதே 1/4 கப்பில் பவுடர் சுகர், நம்ம வந்து சீனியை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு அதை 1/4 கப் எடுத்துட்டு அது ரெண்டையுமே சேர்த்து விஸ்க் வச்சு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கைவிடாமல் பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா அது நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு நல்லா பட்டர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். பார்க்கும்போதே கலர் நல்ல லைட் கலராக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் மைதா எடுத்துருக்கோம். மைதா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா 1 கப் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின பால் சேர்த்துட்டு அதே விஸ்க் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விஸ்க் எடுத்துகிட்டு கையை வச்சுட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசையணும். ஆனால் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ஹார்டாக பிசையாமல் கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சதுக்கப்புறம் இதை அப்படியே சரிசமமாக 2ஆக பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இப்போ ஒரு பாதியில் வந்துட்டு 1/4 கப் கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் பால். இந்த ரெசிபிக்கு மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் பால். அதில் ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா அந்த கலரோடு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சப்பாத்தி கட்டையில் நம்ம இது ரெண்டுமே தனித்தனியாக வச்சுட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். தேய்க்கிறப்போ லைட்டாக வெடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அது நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை ரோல் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்த மாவை வந்துட்டு நல்லா அதே மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி தேய்ச்சி வச்சுருந்த மாவை இது மேலே வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு வீடியோவில் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மடக்கி இதை அப்படியே ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரோல் பண்ணி எடுத்தாச்சு. இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இதை அதில் வச்சு ஒரு தடவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சு எடுக்கும்போது நல்லா மாவுலாம் செட் ஆயிரும். பிஸ்கட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ 20 நிமிஷம் கழித்து அந்த மாவை எடுத்துகிட்டு பட்டர் ஷீட்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ண போகிறோன்னா கத்தியை வச்சுட்டு இந்த 2 சைடையுமே கொஞ்சோண்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதை நமக்கு என்ன திக்னஸில் வேணுமோ அந்த திக்னஸில் வந்து நம்ம இதை பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அந்த சைஸ்க்கு பட்டர் ஷீட்டை கட் பண்ணி அது மேலே வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட்டை வந்து இதில் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம எல்லாத்தையுமே இதில் அடுக்கிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஸ்டவ்வில் என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சு உள்ளே ஸ்டாண்டு வச்சு மூடி போட்டு 5 நிமிஷம் இந்த சிம்மில் வந்து சூடு பண்ணியிருக்கோம். 5 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கட் மாவு வந்துட்டு இது உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு இதை மூடி போட்டு மூடிடலாம். கரெக்டாக எனக்கு வந்து 30 நிமிஷம் ஆச்சு. 30 நிமிஷத்தில் இது கரெக்டாக ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்ம வச்சதை விடவே நல்லா உப்பி வந்திருக்கு அந்த பிஸ்கட்டு. எடுக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் அது ஆறிடுச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். சூப்பராக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரியே மொறுமொறுன்னு பிஸ்கட் வீட்டில் செஞ்சுட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.